தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய திண்டுக்கல் மூலமாக பயன்பெற்ற ஒரு விவசாயினுடைய வெற்றி கதையைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் பேர் வந்து மிஸ்டர் ராஜாராம், பெரிய காப்பிலியப்பட்டியில இருந்து வராரு. இவங்க செம்மறியாட்டு பண்ணை வச்சிருக்காங்க. பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சி மையத்தின் மூலமா என்னென்ன தொழில்நுட்பங்கள் கற்றுக்கிட்டு இவங்க இந்த செம்மறியாட்டு பண்ணையத்துல வெற்றி அடைஞ்சாங்க. வணக்கம், என்னோட பேர் ராஜாராம். நான் புதுக்காப்பிலியப்பட்டியிலேருந்து வசிச்சுட்டு இருக்கேன். இது வந்து என்னுடைய ஃபார்ம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்மறி ஆடு வந்து வளர்த்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடு பக்கமாக நம்ம வச்சு வளர்த்துட்ருக்குறோம். இதில் ஃபேட்டனிங் மட்டும் ஒரு 50 கிடா வந்து நம்ம இங்கே வளர்த்துட்ருக்குறோம். அது இல்லாமல் பெட்டை ஆடும் வளர்த்துட்ருக்குறோம். இப்போது எங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு வளர்ப்புங்கிறது எங்களுக்கு புதுசு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் யூடிஆர்சி சென்டரில் டாக்டர் சாரை சந்தித்து அவங்க வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்கள் போயிருந்தப்போ நாங்கள் தகவல் பெற்று ஆடு வளர்க்குறது எப்படி, மெயினாக வந்து தீவன மேலாண்மை எப்படி, மேய்ச்சல் முறை இல்லாமல் நாங்கள் வளர்க்குறதுக்கான காரணிகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடு வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் பகுதி ஆட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடும் கொடுக்குறோம், பகுதி ஆட்டுக்கு வந்து பசுந்தீவனங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். பசுந்தீவனம் கொடுக்குறது எல்லாமே வந்து பெட்டை ப்ரீடிங்காக பண்ணிகிட்ருக்கோம். ஃபேட்டனிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்குறோம், வரக்கூலம் வந்து கொடுத்துட்ருக்குறோம். இதில் நிறைய நடைமுறை சிக்கல்லாம் நாங்கள் சந்தித்தோம். ஒவ்வொன்றா வந்து திண்டுக்கல் சென்டரில் டாக்டர் தாஸ் பிரகாஷ் சாரை சந்தித்து ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் காரணங்கள் தெரிஞ்சு தான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து நான் 2 வருஷமாக பண்ணுறோன்னு சொன்னால், இதில் முதல் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயங்கரமான ஒரு லாஸ். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உளுந்தம் போட்டு வந்து நமத்து போனதை வந்து கொடுத்து அது செரிமான கோளாறு ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஃபங்கஸ் விழுந்து உணவை வந்து கொடுத்துட்டோம் ஆட்டுக்கு. சின்ன குட்டி, அது டிசம்பர் மாதம் பனிகாலம், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு திரும்பி புதுசாக இது எல்லாமே வந்து இந்த உணவு பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டதே நாங்கள் அந்த சென்டருக்கு போன வரை தான், திருப்பி சென்டருக்கு போன வரை தான் இந்த உணவு பிரச்சனையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், இந்த உணவை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக வைக்கணுங்கிறதே அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சாதாரண வைக்க போகிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் பிரச்சனையாயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீடில் வந்து இருக்கக்கூடிய பர்சன்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் சார் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து நாங்களே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் ரெடிமேட் ஃபீட்ஸ் வந்து அப்போக்கப்போ தேவைப்பட்டால் வாங்கிக்குவோம். ஏன்னா ஒரு ஃபாலோ அப் ஆஃப் கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுத்துட்டு அதை வந்து சடனாக மாற்றினோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது. அதனால் வந்து ஒரே ஃபாலோ அப்பை வந்து போயிட்டேன்னு இருக்கோம். நீங்கள் யாரும் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சு பண்ணுங்க. இதுக்குள்ளே இவ்வளோ ரீச் பண்ணணும், இதுதான் விஷயம். இது ரீச் ஆகலாட்டினா எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் வந்து நிறைய முறை நான் சாரை தொந்தரவு பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் போய் கான்சன்ட்ரேட் ஃபீடு நம்ம கொடுக்கும்போதெல்லாம் வந்து அதனுடைய சதவீதம் வந்து புரதச்சத்து சதவீதம், மாவு சத்து சதவீதம், தென் அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, ஃபைபர்ஸ், இது 3 வந்து அந்த கலவையாக நம்ம கொடுக்கும்போது தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக ரீச் ஆக முடியுது. அதில் கொஞ்சம் லேக் ஆனால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 கிலோவில் 18 கிலோ புண்ணாக்கு, 16 கிலோ புண்ணாக்கு, 12 கிலோ புண்ணாக்கு இப்படிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அதில் வர்ற அந்த புரோட்டீனுடைய லேக் வந்து இருக்கும். அது 18 கிலோக்கு பதில் 12 கிலோ போட்டால் என்ன பிரச்சனையாகுங்கிறது நமக்கு தெரியாது. அது 3 மாதம் கழிச்சு தான் வந்து தெரியும்ன்ட்டு. இது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். நம்ம நாட்கள் பொறுத்து தான் வந்து பண்ணணும். அதனால சரிவிகிதம் வந்து உணவு வந்து கொடுத்தோம்னா இவ்வளோ நாளுக்குள்ளே இத்தனை கிலோ கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ எங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் இது ப்ரீட் இல்லை, இது கான்சன்ட்ரேட் ஃபீடுக்காக நம்ம வளர்க்குறது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதோடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 21 கிலோ. கரெக்டாக 30வது நாள் எத்தனை கிலோ வரணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கே டிசைட் பண்ணிவிடுவேன். எவ்வளோ தீவனம் வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிடுவேன். அது வந்து ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10 நாள் கழித்து கொடுக்கக்கூடிய ஃபீடுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு மிக்சிங் வந்து ரெடி பண்ணிக்குவோம். ஏன்னா அது அந்த சரிவிகித கலவை வேணும்னு சொல்ல ஒன்றோட ஒன்று சார்ந்து ஒரு மிக்ஸ் ஆகி எல்லாம் வந்து ஒரு கலவையாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். இன்றைக்கே மிக்ஸ் பண்ணி இன்றைக்கே கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது லேக் ஆகுது, ரொம்ப ஷார்ட்டேஜ் வருது. அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணுறது இல்லை. தென் உங்களுக்கு
வேற யாருனாலும் சரி, திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆடு மாடு வளர்ப்பு சம்பந்தமா என்ன கொரினாலும் சரி, நீங்க நேரா யூடிஆர்சி வந்து சாரை பார்த்து உங்க டவுட் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்க சொன்னீங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் வந்து தாராளமா கிடைக்கும். புதுசா வளர்க்குறவங்களும் சரி, நல்ல கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாது அங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக மினரல் மிக்சர் வந்து நான் சாப்பிட்டு எடுத்துக்கிட்டேன் இருப்பேன். எப்படியும் ஒரு மாதத்துக்கு வந்து 20 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் எடுத்துருவோம். எவ்ரி மந்த் வந்து மினரல் மிக்சர் வந்து அங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கான்சன்ட்ரேட் ஃபீடு நீங்களாக தயார் பண்ணுறதா இருந்தாலும் மினரல் மிக்சர் வந்து அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். லாஸ்ட் பேட்ச் இப்போ இதில் வந்து என்ன வருமானம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இப்போது நான் வந்து 50 ஆடு வளர்க்குறேன். 3 மாதம் நான் வளர்ப்பேன். நான் எங்களுக்கு வேலையே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை வந்தோம்னா ஒரு 1/4 மணி நேரம் இருந்து பார்த்தோம்னா போதும். ஆடு உணவு ஒழுங்காக எடுக்குதா இல்லை ஒதுங்கி நிற்குதா, ஒன்று ஆடு சாணி போடுதா, கழிச்சல் போடுதா, புழுக்க போடுதா, இது அதாவது சாணி போடுதா, கழிச்சல் இருக்கா, புழுக்க போடுதா, இது 3ஐயும் வெரிஃபை பண்ணணும். பட்டியை பார்த்தாலே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுத்து வளர்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் யூ ஹாவ் டு டூ டிவார்மிங் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பண்ணி ஆகணும். இப்போ இந்த குட்டிக்கு முந்தா நேற்று நாங்கள் டிவார்மிங் பண்ணியிருக்கோம். அதே போல் லிவர் டானிக் வந்து டிவார்மிங் பண்ணி லிவர் டானிக் வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் குட்டி வந்ததுமே பார்த்தீங்கன்னா தாடிக்கம்பு சென்டர்லேருந்து வந்து எவ்ரி மந்த் நான் ஒவ்வொரு பேட்ச் குட்டி எடுக்கும்போது தாடிக்கம்பு எனக்கு நியரஸ்ட் சென்டர் வந்து தாடிக்கம்பு, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. சென்டர்லேருந்தே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அருகில் உள்ள அரசு அலுவலகங்களை வந்து கரெக்டாக பயன்படுத்தினீங்கனாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். தென் இப்போ இதில் உள்ள வருமானம் 50 குட்டி வளர்த்தேன், 3 மாதம் வளர்த்தோம். எனக்கு வந்து மாதம் 30,000 ரூபா. இதில் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபாங்கிறது எனக்கு லாபம் மட்டும். இதெல்லாம் கூலி வேறு இருக்கும்ல, கூலி வந்து தனியாக. அந்த மாதிரி பார்க்கல ஒரு மாதம் வருமானம் 30,000 ரூபா வேணும்னா 50 குட்டி வளர்த்தோம்னாலே போதும். இது வந்து நஷ்டம் கிடையாது. லாபத்தை வந்து குறைக்காம நீங்க நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம கையில் இருக்கு. மிஸ்டர் ராஜாராம் அவர்களுடைய வெற்றி கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. செம்மறியாடு வளர்ப்பில் ஒரு புதுவித யுத்திகளை பயன்படுத்தி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் திண்டுக்கல் கொடுத்த தொழில்நுட்ப உள்ளீடுகளையும் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் செம்மறியாட்டு பண்ணையை வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கிறாரு. செம்மறியாடு வளர்ப்பவர்களும் சரி, மற்ற கால்நடை வளர்ப்பவர்களும் சரி, கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம். இந்த ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னு திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்குள்ள கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்கும். இந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு பின்னாடி கால்நடை பயிற்சி மையம் அங்கே வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.